இன்னைக்கு காலத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கிடையே ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த சுவரை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. ஆனா நம்மளால அதை உணர முடியும். இதை கண்டுக்காமலே விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில சீன பெருஞ்சுவருக்கே சவால் விடுற அளவுக்கு இந்த சுவர் வளர்ந்துரும் தான் தோணுது. அது என்ன பொல்லாத சுவர் அப்படிதானே கேக்குறீங்க? அது வேற எதுவுமே கிடையாது. நம்ம கைக்கு அடக்கமா இருக்கிற ஸ்மார்ட் போன் தான். ஆமா, இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை நமக்குள்ள செல்போன் எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்பெல்லாம் குழந்தைங்க தான் போன் ரொம்ப யூஸ் பண்றாங்க, டீனேஜ் பசங்க தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்பனா அப்படியா இருக்கு? அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம்னு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே பல தீவுகளை இந்த செல்போன் எழுப்பியிருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஒரே வீட்டுல பெற்றோர்கள் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு மாறி மாறி ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றதுனால பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. இதை நான் சொல்லலைங்க, ஒரு ஸ்மார்ட் போன் நிறுவனம் நடத்திய ஆய்வுல சொல்றாங்க. இந்தியாவுல பல நகரங்கள்ல இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. டெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அகமதாபாத் மற்றும் பூனே, கொல்கத்தா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. மொபைல் போன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி போச்சுன்னே சொல்லலாம். சைபர் மீடியா ரிசர்ச் நடத்திய ஆய்வுல பெற்றோர்கள் 5 மணி நேரம் மொபைல் போன்ல செலவிடுறதாகவும் குழந்தைகள் 4 மணி நேரம் மொபைல் போன்ல செலவிடுறதாகவும் தகவல் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சோசியல் மீடியா என்டர்டைன் இதுக்கு தான் அதிக நேரம் செலவிடுறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இப்படி அதிக நேரம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுலயே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட பேசுற அந்த பேச்சு வார்த்தை கட் ஆகுது. இந்த ஆய்வுல 73% பெற்றோர்களும் 69% குழந்தைகளும் இதனாலதான் எங்க 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வருது அப்படின்றத 2 தரப்பினருமே சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, 2 பேருமே நமக்கு ஒரு நெருக்கமான உறவு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அவங்க எக்ஸசிவா காரணமே இல்லாம அதிக அளவு மொபைல் போனை யூஸ் பண்ற பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கும் அவங்க தயாரா இல்ல. காரணம், பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, மொபைல் போன் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறி போச்சு. 76% பேரண்ட்ஸும் 71% குழந்தைகளும் மொபைல் போன் இல்லாம எங்களால வாழவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 64% குழந்தைகள் மொபைல் போனுக்கு நாங்க அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா ஆப்பை கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க விருப்பத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் போன் கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பால நிஜ வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தாங்க பாதிக்கப்படுது. இதுதான் உண்மையும் கூட. இந்த ஆய்வு இனி குடும்பங்கள் தங்களுக்குள்ள அர்த்தமுள்ள பந்தத்தை எப்படி உருவாக்க முடியும்னு யோசிக்க வேண்டிய நிலையா இருக்குதுங்க தான் இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துது.